காரைக்காலில் இருந்து நாகப்பட்டினம் திருவாரூர் வழியாக சென்னைக்கு இயக்கப்பட்டு வந்த கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலை வேளாங்கண்ணியில் இருந்து சென்னைக்கு புதிதாக அமைக்கப்பட்ட காரைக்கால் பேரளம் புதிய அகல ரயில் பாதையில் இயக்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் ஆன்மீக பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு முதல் காரைக்கால் பேரளம் புதிய அகல ரயில் பாதையில் வேளாங்கண்ணி தாம்பரம் இடையே நேரடி தினசரி ரயில் சேவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. ஏற்கனவே இயங்கி வந்த சென்னை காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் இப்போது நாகப்பட்டினம் நாகூர் காரைக்கால் பேரளம் வழியாக மயிலாடுதுறை வழியாக புதிய வழித்தடத்தில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் சேவை இன்று நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தில் இருந்து துவங்கியது. ரயிலுக்கு வேளாங்கண்ணி பேராலய நிர்வாகம் சார்பில் பேராலய அதிபர் இருதயராஜ் புனிதம் செய்து வைத்தார். ரயில் பயணிகள் சங்கத்தினர் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த புதிய ரயில் சேவையின் மூலம் பயண நேரம் சுமார் 30 நிமிடங்கள் வரை குறையும். மேலும் வேளாங்கண்ணி பேராலயம், நாகூர் தர்கா, திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் ஆகிய 3 முக்கிய ஆன்மீக தலங்களையும் இந்த ரயில் சேவை நேரடியாக இணைக்கிறது. 23 பெட்டிகளுடன் முழுமையான தினசரி விரைவு ரயிலாக இயக்கப்படுகிறது. நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று புதிய வழித்தடத்தில் ரயிலை இயக்கிய தென்னக ரயில்வேவிற்கு வேளாங்கண்ணி பேராலய நிர்வாக, பொதுமக்கள் மற்றும் ரயில் உபயோகிப்பாளர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் அமிர்த கடேஸ்வரர் சுவாமிகள் அறக்கட்டளை நிறுவனர் நரசிம்ம பிரபு, வேளாங்கண்ணி பேரூராட்சி துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.